Welcome back ladies and gentlemen. Hi, chalo. Thunderbolts movie release ஆயிடுச்சு. நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். சோ இந்த வீடியோல என்னோட ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான் நான் கொடுக்க போறேன். ஒரே லைன்ல இந்த படத்தை பார்க்கிறதுக்கு வர்த்தா இல்லையா, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத பேசிட்டு லைட்டா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பேசிட்டு முக்கியமா இந்த படத்தை பத்தி இன்னும் எந்த ஒரு ஸ்பாயிலரும் தெரியாதவங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுக்க போறேன். பிகாஸ் இந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ போஸ்ட் கிரெடிட்ஸ் உங்களுக்கு வந்து இன்னுமே ஸ்பாயில் ஆகாம இருக்குன்னா உங்களுக்கான ஒரு அட்வைஸ் இந்த வீடியோல கொடுப்பேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிச்சலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த படத்தை பத்தி ஒரு லைன்ல என்னோட ரிவ்யூவை ஹானஸ்டா சொல்லணும்னா பங்கமா இருந்துச்சு படம். உண்மையாவே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு MCU மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வரும்போது கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சனோட வெளியே வந்தேன். ஈவன் டெட்பூல் அண்ட் வூல்வரின் கூட எடுத்துப்போமே, அந்த படம் வந்து பயங்கரமான ஹிட், எல்லாருமே செலிப்ரேட் பண்ணும். நானே அந்த படத்தை வந்து 3 வாட்டி தியேட்டர்ல போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணும். பட் ஒவ்வொரு வாட்டி அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஓகே ஜாலியா இருந்துச்சு, படம் பயங்கரமா இருந்துச்சு, ஒரு மார்வல் ஃபேனுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் இந்த படத்துல இருந்துச்சு. பட் ஸ்டோரி வைஸ் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இதுல இல்லையே, MCUக்கு எந்த அர்த்தமும் இருக்க மாதிரி இந்த படம் வந்து இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு மட்டும் இல்ல மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ்க்கு வந்திருக்கும். பட் அப்படியே இந்த படத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு மார்வல் ஃபேனுக்கு தேவைப்படுற எலிமெண்ட்ஸும் இந்த படத்துல இருக்கு. நீங்க கத்தி கத்தி பாப்பீங்க, இந்த படத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சு சிரிச்சு பாப்பீங்க. அட் தி சேம் டைம் ஸ்டோரி வைஸ் சம குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டோரியில வந்து நீங்க இன்னும் ஃபேமஸான இந்த கேரக்டர்ஸோட இன்னும் நிறைய ஃபேமஸான கேரக்டர்ஸ் வச்சு இந்த ஸ்டோரியை எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இவங்களை வச்சு இந்த படம் இருந்ததுனால தான் இது வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த மாதிரி இருக்கு. பிகாஸ் இந்த தண்டர்போல்ட்ஸ் டீம்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டர் எடுத்து பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல மேனிபுலேட் ஆகிருப்பாங்க, ஏதாவது ஒரு விதத்துல இவங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தப்பட்டிருக்கும். சோ ஏதோ ஒரு விதத்துல வந்து இவங்க வந்து பயங்கரமா மென்டலி அஃபெக்ட் ஆன கேரக்டர்ஸா தான் இருந்திருப்பாங்க. சோ இந்த படமே மென்டல் ஹெல்த்தை பேஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஒரு மனுஷனுக்கு அவனோட மென்டல் ஹெல்த் எவ்வளவு முக்கியம், அது வந்து அவனை எப்படி பாதிக்குது, அதுல இருந்து அவன் எப்படி வெளியே வரணும் அப்படின்றத இந்த கதையாவே இருந்துச்சு. சோ நீங்க இதுல வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன், ஒரு MCU ஃபேனா இல்லனாலுமே இந்த கதையில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் வந்து இந்த படத்துல இருந்து நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். சோ ஒரு படத்தோட சக்சஸ் வந்து ஆப்வியஸ்லி என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டோரியில இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த படத்தோட வில்லன் இருக்காங்க, எப்படிடா இந்த வில்லனை தோக்கடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சுன்னா அங்கேயே அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வின் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். சென்ட்ரி மாதிரி வாய்ட் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை ஒரு பஞ்ச் ஆஃப் சூப்பர் சோல்ஜர்ஸ் எப்படி வந்து தடுக்க போறாங்க அப்படின்றத இந்த படத்தோட பேசிக் செட்டப்பா இருந்துச்சு. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை. இந்த சென்ட்ரி அண்ட் வாய்ட் இந்த கேரக்டர் இருக்குல்ல, ஹேண்டில் பண்ண விதம் வந்து பங்கமா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து எதிர்பார்க்கல சென்ட்ரியை இந்த அளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. கண்டிப்பா சொதப்பிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு தான் இருந்தேன். ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு வந்து நான் சிம்பிளா சொல்றேனே, MCU மூவிஸ்ல வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து ஆடியன்ஸ் பயங்கரமா சேர் பண்றாங்க அப்படின்னா அவன் ஏற்கனவே MCUல பயங்கரமான ஒரு பேர் பெற்ற ஒரு கேரக்டரா இருந்தா தானே பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. பட் இந்த சென்ட்ரி, இந்த பாப் வந்து ஸ்கிரீனுக்குள்ள வரும்போது யாருக்குமே இந்த சென்ட்ரி யாரு, பாப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்ஸை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாபை பத்தியும் இல்ல சென்ட்ரியை பத்தியும் தெரிஞ்சிருக்கும். அதை தவிர்த்து இந்த MCU வெறும் MCU மூவிஸ் மட்டும் பாக்குறவங்களுக்கு சென்ட்ரினா யாரு, வாய்டுனா யாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு புது கேரக்டருக்கு இந்த படத்தோட ஏகப்பட்ட சீக்வன்சஸ்ல சென்ட்ரி வரும்போதெல்லாம் தியேட்டரை கதறிச்சு அந்த மாதிரி இந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் உண்மை. நான் வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல், ஒரு ஃபுல்லி பேக்டு தியேட்டர்ல தான் இந்த படத்தை வந்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு மூவிங் ஃபார்வர்ட் சென்ட்ரிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் 3 கேரக்டர், இந்த ராபர்ட் ரெனால்ட்ஸ் அப்படின்ற ஒரு சாதாரண மனுஷன், அவனுக்குள்ள இருக்க சென்ட்ரி அண்ட் அவனுக்குள்ள இருக்க வாய்டு, இந்த 3 கேரக்டர்ஸ்க்குமே 3 விதமான எமோஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. பாப் வந்து ஒரு மாதிரி ஃபன்னியா ஒரு மாதிரி எமோஷனலான ஒரு கேரக்டராகவும், சென்ட்ரி வந்து சம மெஜஸ்டிக்கா பயங்கரமா ஒரு ராயலான ஒரு ஃபீல் கொடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டராகவும், வாய்டு வந்து சம டெட்லியா டேஞ்சரஸான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரியும் போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. சோ 3 டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் மாதிரி இந்த சென்ட்ரி கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க, which is awesome. And most importantly இந்த கேரக்டர் பத்தி நான் இவ்வளவு புகழ்ந்து பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களால வந்து ஈஸியா இந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆயிட முடியும். பிகாஸ் ஒரு சாதாரணமான மனுஷன் ஒரு தனிமையில மத்தவங்களோட சப்போர்ட்காக ஏங்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ராபர்ட் ரெனால்ட்ஸ் வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், எண்ட் கேம்க்கு அப்புறம் ஒரு படத்துல வந்து எனக்கு லைட்டா கண் கலங்குச்சு அப்படின்னா அது வந்து இந்த தண்டர்போல்ட்ஸ் மூவில தான். ஒரு பர்టిక్యులர் சீன் இருக்கு, சத்தியமா எனக்கு வந்து கண்ணுல லைட்டா அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு இந்த கேரக்டர். அண்ட் கண் கலங்குச்சு அப்படின்றது பேசும்போது எமோஷனலான சீக்வன்சஸும் நிறையவே இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் அவங்களோட பாஸ்ட் வந்து லைட்டா காட்ட பார்ப்பாங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து பயங்கர எமோஷனலா தான் கொண்டு போக பார்த்திருப்பாங்க. சோ படம் ஃபுல்லாவே அங்கங்க எமோஷனலான சீக்வன்சஸ்லாம் அங்கங்க வந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது சம ஃபன்னியரான சீக்வன்சஸ், ஹியூமர் வந்து பக்காவா இந்த மூவில வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த சீனை வந்து லைட்டா இப்படி அப்படியே அந்த சீன் வந்து போயிடுச்சுனாலும் அந்த சீன் வந்து பயங்கர கிரிஞ்சான ஒரு சீனா மாறிடும். அது வந்து கரெக்டான ஒரு மீட்டர்ல வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சோ எல்லாமே ரசிக்கும்படி, எல்லாமே சிரிக்கிறபடி இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. எதுவுமே பெரிய VFX ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, எல்லாமே பிராக்டிகலான ஆக்ஷன் சீக்வன்சஸ். VFX பத்தி பேசும்போது இந்த படத்துல வந்து VFX அப்படின்றதுக்கு வந்து வேலை வந்து அவ்வளவா அதிகமா இல்ல. சோ அதனால VFX வந்து இந்த படத்துல அடி வாங்குறதுக்கான சான்சஸ் கிடையாது.
சோ நெகட்டிவ்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட எண்டிங் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வந்தோம்னா, எண்டிங்ல தான் இந்த தண்டர்போல்ட்ஸ் டைட்டில் இருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, ஆஸ்டரிக் சிம்பிள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது வந்து கடைசில தான் ரிவீல் ஆகும். அது என்ன அப்படின்றது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். பட் அது ஒரு நல்ல மொமெண்டா இருந்துச்சு தியேட்டர்ல. அதையும் ஸ்பாயில் பண்ணாம பாத்துக்கோங்க. அண்ட் இந்த படத்தோட எண்டிங் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் நீங்க வந்து ஸ்பாயிலர்ஸ் அவாய்ட் பண்ற மாதிரி வரும். படத்தோட நடுவுல வந்து நீங்க ஸ்பாயிலர்ஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கான அவசியம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து ஒரு ஃபன்னான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான். ரெட் கார்டியனை வச்சு ஒரு ஜாலியான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன். ரெட் கார்டியன் இந்த படத்துல பூந்து விளையாடி இருப்பாரு. செம ஃபன்னா இருக்கும் இந்த படத்துல அவரோட கேரக்டர் வந்து. அண்ட் அப்படியே செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு போனோம்னா, அங்கதான் மோஸ்ட் எக்ஸைட்டிங் அண்ட் முக்கியமான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் அது வந்து இருந்துச்சு. சோ இங்க தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த கிரெடிட்ஸ் ஓடும்ல, இந்த பேர்லாம் வரும்ல, அதை வந்து தயவு செஞ்சு இந்த படத்துக்கு படிக்காதீங்க. ஒரு இடத்துல இந்த மியூசிக் கிரெடிட்ஸ் வரும்போது அதுல வந்து ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன்ல என்ன நடக்க போகுது, யார் வரப்போறா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மியூசிக் கிரெடிட்ஸ் ஆர் எல்ஸ் முழுசா கிரெடிட்ஸே படிக்காம இருங்க அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வர வரைக்கும். அப்படி நீங்க எல்லா ஸ்பாயிலர்ஸும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடா இருப்பீங்க. பயங்கர கிரேசியான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இது வந்து உங்களுக்கு அமையும். உண்மையாவே பயங்கர இம்பார்ட்டன்டான பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான். அது என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் பிரேக் டவுன் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன்ல வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். அவாய்ட் ஸ்பாயிலர்ஸ் நண்பர்களே. எந்த அளவுக்கு ஸ்பாயிலர்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. சோ இப்போ அப்படியே நெகட்டிவ்ஸ்குள்ள இந்த படத்துல என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு இப்பதான் நான் வந்தேன், வீட்டுக்கு வந்தோடனே இது வந்து உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த படத்துல வந்து இது நல்லா இல்ல, இது வந்து எனக்கு பிடிக்கல, இது வந்து நெகட்டிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்னால எதையுமே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. அதுதான் உண்மை. எனக்கு வந்து இந்த படத்துல பிடிக்கல, இந்த ஒரு செக்மெண்ட் வந்து போரிங்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி என்னால எதையுமே சொல்ல முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேன்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. நான் வந்து ரொம்பவே என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு வேணும்ட்டே ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும்ன்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பக்கியோட கேரக்டர் இந்த படத்துல வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா, பக்கியோட சீக்வன்சஸ் இன்னும் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வேணா என்னால சொல்ல முடியும். இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, பட் இன்னும் நிறைய இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னால சொல்ல முடியும். அது வந்து நெகட்டிவா எடுத்துக்கிறதா பாசிட்டிவா எடுத்துக்கிறதா தெரியல. பட் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். மேபி இதை சொல்லலாம், டாஸ்க் மாஸ்டர் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல இந்த படத்துல. அது இல்லாமலே இருந்திருக்கலாம். அந்த கேரக்டர் வந்து தேவையில்லாம கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் நல்லதுதான். அதையும் ஏன் அப்படின்றது வந்து ஸ்பாயிலர் ரிவ்யூல நம்ம வந்து பேசுவோம். நான் வந்து பயாஸ்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. உண்மையாவே எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. இப்போதைக்கு என்னால எந்த நெகட்டிவும் சொல்ல முடியல. அதுதான் உண்மை. எனக்கு நான் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். என்ன வந்து பயங்கரமா இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அதனால இந்த மாதிரி ஒரு ரிவ்யூவை நான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து உங்களோட ரிவ்யூவும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. இன்னும் படத்தை பார்க்காம இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா படத்தை பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ரிவ்யூ வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி தான் மத்தவங்களும் ஃபீல் பண்றாங்களா, இல்லனா மத்தவங்களுக்கு வேற மாதிரி ஒப்பீனியன் இருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், see you soon, bye.